ஜாப் போயிட்டு அந்த ஏர்னிங் கூட எக்ஸ்ட்ரா earnings பண்ணலாம் அப்படின்னு தோணும். அது இல்லாமல் இன்னைக்கெல்லாம் ரெசெஷன் இருக்குங்கிறாங்க. இப்போ ஜாப்ல இருந்தால் அடுத்து என்ன பண்ணலாம், இப்போ அடுத்து எனக்குலாம் தோணும் இல்லையா? ஏன்னா மணி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் பிகாஸ் டு நமக்கு முக்கியமானது. அதனால நம்ம பணம் முக்கியமானது. அதனால அது சம்பந்தமா சம்பாதிக்கிற வழிகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 வழிகளை மட்டும் இங்க நான் சொல்லலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வழி, ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு ஃப்ரீலான்சிங். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கில்ல மற்றவங்களுக்கு அமௌண்ட் வாங்கிட்டு அவங்க சொல்லித்தரதோ, சொல்லித்தரது லேர்னிங்ல வந்துடும். நம்ம அந்த டெவலப்மெண்ட்ல போய் ஆக்சுவலாக இப்போ நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லாம் இருப்பாங்க. நல்ல ஸ்கில்ல நல்ல லாங்குவேஜ்லாம் நல்லா டெப்த் இருக்கும். அவங்க வந்து அந்த அஹ், அந்த ஸ்கில்லை வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் ஏதாச்சும் தேவைனாக்கா வெளியில பண்ணி கொடுக்கணும். ஆஃபீஸ் இல்லாமல் வெளியிட்ட அதில் அந்த டைம்ல நம்ம இந்த வேலைகளை பார்க்கலாம். இது ஃப்ரீலான்சிங் ஒரு நல்ல வழி. இதுக்கு வந்து சில பிளாட்ஃபார்ம்ஸ் கூட இருக்கு நமக்கு. எஃப்ஐஏ எஃப்ஐவிஇஆர் ஃபிவர் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. வெப்சைட்ஸ் அப்போக்கு இருக்கு. அப்போக்கு நான் கூட யூஸ் பண்ணியிருக்கேன் நான் ஆக்சுவலா. அதில் போய் உலகம் ஃபுல்லாவே நீங்க வந்து உங்க ஸ்கில் அதை போட்டீங்கன்னா உலகம் ஃபுல்லாக உங்க ஸ்கில் தேவைப்படுறவங்க உங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அவங்க ரெக்யூர்மெண்ட் பொறுத்து உங்களுடைய ஒரு காஸ்ட்டை சொல்லி அவங்களுக்கு நீங்க பண்ணி கொடுக்கலாம். இல்லை அவரே பேசி கூட இதில் பண்ணிச்சுக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும். நீங்க உங்களுடைய ஸ்கில்ல இந்த மாதிரி நீங்க அடுத்தவங்க யூஸ் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்கில்ஸை நீங்க இது பண்ணலாம். அதுக்கு பிளாட்ஃபார்ம் ஃபீவர் அப்ஒர்க் UPWORK அப்ஒர்க். ஓகேங்களா? இந்த மாதிரி தலைவர்கள் போனீங்கன்னாக்க நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் உலகம் ஃபுல்லாவே டிஸ்பிளே பண்ணும். உங்களை அந்த ஸ்கில் தேவை இருக்கவங்க உங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுல வந்து நம்ம ஆர்ட் ஒர்க் பண்றது, எழுத டிராயிங் பண்றது, இந்த மாதிரி ஸ்கில்ஸ் கூட அதை போட்டு வைக்கலாம். அது உங்களுக்கு டெக்னிக்கலாகவும் நீங்க அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ் தெரியும், இந்த ஒர்க்ல எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க அதை போட்டு வச்சுருக்க உங்களுடைய திறமை வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. உலகம் ஃபுல்லா இருந்து காட்டுப்பாங்க வேர்ல்டு வெப்சைட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமுக்கோ இல்லை மெயின் ஒரு நல்லா அது போச்சு மெயின் இன்கம் கூட இதை மாற்றிக்க முடியும் நம்மளால. இல்லையும் பணம் சம்பாதிக்கிறது எனக்கு தெரிஞ்ச முதல் வழி. இல்லை நான் அப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. இரண்டாவது வந்து பங்கு சந்தை மியூச்சுவல் ஃபண்ட். ஆக்சுவலா நம்ம சம்பாதிக்க மட்டும் இல்லை, அது இன்வெஸ்ட் பண்றதும் ரொம்ப விசாலத்தனம் பண்ணாதான் அது வந்து அந்த பணம் நமக்கா உழைக்க இல்லைங்களா? ஸோ இதுல வந்து ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கு. ஏன்னா நல்ல டேட்டா ஷேர் பண்ண போடும்போது ஒரு நல்ல ஷேரா பார்த்து போடுறது ரொம்ப முக்கியமானதா இருக்கும். அதே மாதிரி ஷார்ட் டேர்ம்ல அது இன்னைக்கு இருக்க மார்க்கெட் ட்ரெண்ட்ல அப் பண்றது ரொம்ப அதிகமா இருக்கும்போது நிறைய நெகட்டிவ் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அதெல்லாம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி லாங் டேர்ம் போகிறது ஒரு நல்ல நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆக்சுவலாக நம்ம ரிஸ்க்கை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட் முறை இதெல்லாம் வந்து அடுத்த வழி. எனக்கு தெரிஞ்ச இது ரெண்டாவது வழி. ஃபர்ஸ்ட் ஃப்ரீலான்சிங், அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஷேர் மார்க்கெட். ஓகேங்களா? இந்த மூன்றாவது வந்து யூடியூப் சேனல்கள். இன்னைக்கு நிறைய தரமான சேனல் வந்துருச்சு. நிறைய சேனல் வந்துச்சு, நிறைய தரமான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அந்த தரமான இன்ஃபர்மேஷன் கொடுக்குற எல்லா சேனல்ஸுமே நல்லபடியா போகுது. ஓகேங்களா? வியூஸ் இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் வச்சுக்கிட்டு அதுக்கு நீங்க கொஞ்சம் ஆர்டர் பண்ணி அந்த சேனல்ல வீடியோஸ் போட்டீங்கன்னாக்க இன்னைக்கு நல்லா போகும். யூடியூப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறைய இருக்கு. நீங்க அஹ், அது உங்களுடைய நாலேஜ் அதுல ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்க அடுத்தவங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நல்ல ஒரு உங்களுக்கு ஏர்னிங்கா இருக்கும். ஓகேவா? நான்காவது ஆன்லைன் டீச்சிங். ஆன்லைன் கற்பித்தல் டீச்சிங். ஆக்சுவலா பிஜிஎஸ்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய செட்ஸ் இருக்கு. இப்போ வந்து உடுமி போடுற சேனல்ஸ்லாம் கூட நம்ம ஒரு நம்ம டீச்சிங் இதை வந்து ஒரு வீடியோ போட்டு அதில் போட்டுட்டு அதை ஆன்லைன் டீச் பண்ணலாம். நீங்களும் வந்துட்டு ஆன்லைன் டீச்சிங்ஸ் நிறைய பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து லேர்னிங் வந்து எனக்கு யாரும் நிறுத்த முடியாது. லேர்னிங் வந்து லைஃப் லாங் இல்லை ஒரு ரெண்டு ஒரு படிச்சு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை ஒரு வீடியோஸாவோ இல்லை யூடியூப் மாதிரி ஒரு டீச்சிங் கோர்ஸாவோ நீங்கள் போட்டீங்கன்னாக்க அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது ஏர்ன் பண்றதுக்கு அடுத்த ஒரு வழி. ஓகேங்களா? அஞ்சாவது வழி என்னக்க இப்போ ரொம்ப இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்ல நிறைய வருது அப்ளிகேட் மார்க்கெட்டிங். அதாவது ஒரு பொருள் இந்த பொருள் நல்லா இருக்கு, இதை நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பரிந்துரை செய்யறது தான் அது. ஓகேங்களா? இதுக்கான பிளாட்ஃபார்ம் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் நிறைய இருக்கு.
இதை நான் பெருசாக யூஸ் பண்ணதில்லை, பட் கேள்விப்பட்டது தான். அதனால இது ஒரு ஏர்னிங்க இன்னும் நல்ல வழியில் எனக்கு தோணுச்சு. அதனால உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறேன். ஸோ பணம் சம்பாதிக்க எனக்கு தெரிந்த 5 வழிகளை இங்க வேகமா சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு பயனுள்ளா இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ சிந்தனைகள் எடுத்துறதோட செயலை இறங்கி இணைஞ்சிருக்கும் போதே ஏர்னிங் கேபிலிட்டி அதிகப்படுத்திக்கிறதுன்றது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த 5 வழிகள், இன்னும் நிறைய வழிகள் இருக்கு. ஆனா இந்த 5 வழிகள் உங்க பணம் சம்பாதிக்க ஈஸியாக உதவும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ஓகேங்களா? இன்று முதலே முயற்சி செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை மாற்ற எப்போதும் தாமதிக்க வேண்டாம். டிலே பண்றது, சும்மா யோசிச்சுட்டே இருக்கிறது, இதெல்லாம் யூஸ் ஆகாது. இறங்கி பாருங்க. இறங்கி அடிச்சு ஏதாச்சும் நமக்கு ஏதாச்சும் ஒர்க் பண்ண முடியுமா அப்படிங்கிற முயற்சியை நம்ம எடுத்தே ஆகணும். ஓகேங்களா? நன்றி. பாருங்கள், பகிருங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சம்திங் டாட் காம். நன்றி, வணக்கம். மேலும் அடுத்த வீடியோ பேசுவோம்.